அனைத்து அருந்ததியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு, மகாதலித்து கூட்டமைப்பு, அகில இந்திய பட்டியலின துணை வயப்படுத்தல் போராட்ட குழு, இந்திய கனசங்க கட்சி இணைந்து நடத்தும் 25 அம்ச கோரிக்கைகளில் மற்றும் சமூக அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 25 அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக இருப்பது, தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த 1/8/2024 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின உள்ளிட ஒதுக்கீடு அந்தந்த மாநில அரசுகளுக்கு செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் மெத்தனமாக இருப்பது வருந்தத்தக்கது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வழங்கிய உள்ஒதுக்கீடு தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துவதற்காக உடனடியாக ஒரு ஆணையத்தையோ ஒரு குழுவையோ அமைக்க வேண்டும். இரண்டாவது, மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த துணை வகைப்படுத்துதலுக்கு ரோஹிணி ஆணையத்தினுடைய அந்த நகலை, அந்த பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது போன்று பட்டியலின துணை வகைப்படுத்துதல், அதாவது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி, கூட்டுறவுகளிலே தனியிட ஒதுக்கீடு வேண்டும், வகைப்படுத்துதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை. அத்தோடு தமிழ்நாடு அரசு கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஆதிதிராவிடர் என்ற சாதி பெயரில் ஆதிதிராவிடர் என்ற நலத்துறையை வைத்துக்கொண்டு அது ஆதிதிராவிடர் ஆதிக்கத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 லட்சம் மக்கள் சமூக பொருளாதார கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். உடனே ஆதிதிராவிடர் நலத்துறை பெயரை மாற்ற வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ஆதிதிராவிடர் என்ற பொது சாதி பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புறக்கணிக்கப்படும். இதை மத்திய அரசோ மாநில அரசோ கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற வாரியாக அடுத்தது மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும். அடுத்தபடியாக இந்த பட்டியலின அருந்ததியர் 60-50 லட்சம் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், அதே போன்று சீருடை பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ தேர்வு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையத்தில் இந்த உள்ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்காணி குழு அமைக்க வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு செய்யாமல் அந்த 15% பொதுப்பிரிவில், பட்டியலின பொதுப்பிரிவில் எத்தனை அருந்ததியர் வந்திருக்காங்க என்ற புள்ளி விவரம் கிடையாது. 3% முன்னுரிமை புள்ளி விவரம் கிடையாது. அதற்கு மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிறது உட்பட 25 அம்சம்